தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூப்பில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மன மகிழ்வுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 63ஆம் சங்கீதம். கையில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மடியில் வைத்துக்கொள்ளுங்கள். குறிப்பு புத்தகத்தையும் பேனாவையும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. 63ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கும் பொழுது, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று வாசிக்கிறோம். வனாந்தர வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிச்சயமான வாழ்க்கை. பலவிதமான வனாந்தர அனுபவங்கள். அந்த அனுபவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள், அந்த ஊழியத்திற்கான ஆயத்த நாட்கள். ஆயத்தாம் மத்திய 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட வனாந்தர வாழ்க்கை. அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி மத்திய 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலாக பார்க்கிறோம். இப்பொழுது தாவீதின் வனாந்தர வாழ்க்கை, ஆபத்துக்கள் நிறைந்த வாழ்க்கை. அந்த ஆபத்துக்கள் நிறைந்த வாழ்க்கையில் ஆண்டவராகிய தெய்வத்தை அண்டிக் கொள்ளும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னும் பிலிப்பு என்று ஒருவன் இருந்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே வனாந்தரத்திற்கு அவன் ஓடி ஒரு ஆத்துமாவை சந்தித்து கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்தினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது அருட்பணியின் அனுபவம், ஆண்டவருக்கு ஆயத்தமான அனுபவம், தாவீதுக்கு ஆபத்தின் அனுபவம், பிலிப்புவுக்கு அருட்பணியின் அனுபவம். இப்படி பற்பல விதமான அனுபவங்களை வனாந்தர வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. வனாந்தர வாழ்க்கை மோசமான வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கை நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இயேசுவானவர் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்தாவியினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்மை நடத்தக்கூடிய வாழ்க்கையின் ஒரு அம்சம் வனாந்தர வாழ்க்கை. அதை அல்லத்தட்டக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யூதா வனாந்தரத்திலே தாவீது இயற்றிய பாடிய சங்கீதம் இந்த சங்கீதம் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. அப்சலோமினால் துரத்தப்பட்டு அவனுடைய வேட்டையாடுதலிலிருந்து தப்பி தப்பி வாழக்கூடிய தாவீது. இந்த வரலாற்றை குறித்து 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை ஒரு முறை வாசித்துவிட்டு திரும்ப இந்த சங்கீதத்தை படிப்பீர்கள் என்றால் மிகவும் உங்களுக்கு பொருத்தமான ஒரு சூழ்நிலையை அது உங்களுக்கு காட்டும். ஆண்டவர் வனாந்தரத்திலே தங்கியிருக்கும் பொழுது காட்டு மிருகங்களுடனே சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட மனித உறவுகள் என்பது மனித உறவுகளாக காணப்படவில்லை. காட்டு மிருகங்களுடனே சஞ்சரிப்பது போலதான் நமக்கும் காணப்படுகிறது. உற்றாரோ, உறவினரோ, பெற்றோரோ, நண்பர்களோ சில சமயங்களிலே காட்டு மிருகங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி வாழ்வது என்பதை புலப்படுத்தக்கூடிய சங்கீதம்தான் இந்த 63ஆம் சங்கீதம். வனாந்தரத்திலே தாவீது வாழும் பொழுது அவனுக்கு இருந்த ஒரு பெரிய ஆசையை முதலாவது அவன் சொல்லுவதாக நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். 63ஆம் சங்கீதம் எடுத்து வச்சிருக்கீங்களா? முதல் 4 வசனங்களை பாருங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது.
வறண்ட இடத்திலே, வறட்சியான சூழ்நிலையிலே, தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தாகம். என்ன தாகம்? தண்ணீருக்கு தாகமா, பாலுக்கு தாகமா, ஜூஸுக்கு தாகமா? ஆஹா, தாகம் ஆண்டவருக்காக அவரோடு உரையாட வேண்டும், அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்ற தாகம் சங்கீதக்காரனுக்கு இருப்பதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் 2ஆம் வசனத்திலே, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கல உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை தாவீது ஆரம்பிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதின் தாகம் என்ன? தேவன், ஆண்டவரை பார்க்க வேண்டும். வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய தாவீது ஆலயத்திற்கு போய் அதிக நாளாச்சுது. அந்த ஆலயத்திற்கு போக வேண்டும், ஆண்டவரை வழிபட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே தாவீதின் மேலான நோக்கமாகவும் ஆசையாகவும் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவனுடைய ஆத்துமா ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டு கதறுவதாக நாம் கண்டுகொள்கிறோம். ஆண்டவரை தேடுகிறவன் எப்போ? அதிகாலையிலே எழும்பி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையிலே தேடக்கூடிய ஒரு மனுஷன் தாவீது. அதிகாலைன்னா என்ன அர்த்தம்? 6 மணியா, 7 மணியா? அதிகாலை என்றால் 4 மணியிலிருந்தே காலை ஆரம்பமாகிவிட்டது. ஆண்டவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு போய் தனித்திருக்கும்படி ஜெபிக்கும்படி சென்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல காலையிலே முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை தொழுது கொள்வது. படுக்கை விட்டு எழும்பின உடனே கடகடவென்று அங்குமிங்கும் நடக்காதிருங்கள். படுக்கையிலே இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த புதிய நாளை என்னுடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை உம்முடைய சித்தத்திற்காக நான் வாழ எனக்கு உதவி செய்யும். இந்த நாள் என்னுடைய நாள் அல்ல, இந்த நாள் உம்முடைய நாள், நீர் படைத்த நாள், அதை எனக்கு நீர் பரிசளித்திருக்கிறீர். இந்த நாள் இனிய நாளாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கையெடுப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை தொழுது கொள்ளுவேன், உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்துவேன். காலையில் எழும்பி கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பேன், கைகூப்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பேன் என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய தாகம் வெளிப்படுகிறது. அந்த தாகத்தை ஆண்டவர் மதிக்கிறார், மெச்சிக்கொள்ளுகிறார். காலையில் எழும்பி தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள். கர்த்தரை தேடுதல் என்றால் என்ன பொருள்? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஆண்டவருக்கு முழு இடம் கொடுப்பது, ஆண்டவரோடு அந்த நாளை துவக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அறிவில்லாத சில தேட்டங்கள் உண்டு. சிலர் சும்மா அறிவில்லாமல் கடவுளை தேடுகிறேன் என்று சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுளோ, அந்த கர்த்தரோ, அந்த தேவனோ உங்கள் அருகிலேயே இருக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை விட்டுவிட்டு எங்கெங்கெல்லாம் சென்று பறந்து தேடுகிறார்கள். பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதிக்கலாமே. ஏன் அங்கும் இங்கும் பறக்க வேண்டும்? கடவுள் அங்கே தான் இருக்கிறார், கடவுள் இங்கே தான் இருக்கிறார், கடவுளுடைய புண்ணிய ஸ்தலம் அது, ஏன் பறக்க வேண்டும்? அநேகர் இன்றைக்கு புண்ணிய ஸ்தலங்களை உண்டாக்கி அவற்றை வியாபார ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். புண்ணிய ஸ்தலங்கள், அங்கேதான் ஆண்டவர் பிறந்தார், இங்கேதான் ஆண்டவர் நடந்தார், புண்ணிய ஸ்தலங்களுக்காக போகிறார்கள். என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழிநடத்தும். புண்ணிய ஸ்தலங்கள் என்று நாம் கருதக்கூடிய காரியங்கள் எல்லாமே விக்கிரக ஸ்தலங்கள் மட்டுமல்ல, வியாபார ஸ்தலங்கள். எனவே இருக்கும் இடத்திலேயே ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவருடைய இருதயத்திற்கு பிரீதியாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். அறிவில்லாத தேட்டம் நமக்கு தேவையில்லை. இன்னும் சிலர் குருட்டாட்டமான தேட்டத்திலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். குருட்டாட்டம், ஒரு அறிவும் இல்லை, அங்குமிங்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவர் சொல்லுவதையும் கேட்கிறார்கள். சரியாக உண்மையை, சத்தியத்தை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு சமயத்தில் ஒரு கூட்ட மக்கள் கண்களிலே மயக்கம் பெற்று குருட்டாட்டமாக அங்குமிங்கும் தடவி திரிந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல அங்கும் இங்கும் ஓடி ஒரு விஷயத்தையும் அறியாமல், கர்த்தரை அறியாமல், சத்தியத்தை அறியாமல் குருட்டாட்டமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குருடனுக்கு அவனுடைய கண்களை நம்ப முடியாது.
அவனுடைய கால்களை நம்ப முடியாது. ஒருவருடைய தோள் தேவை அல்லது ஒரு கோல் தேவை. இரண்டையும் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை குருடனுடைய வாழ்க்கை. அதுபோல இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அநேகர் ஆட்களை நம்பிதான் வாழ்கிறார்கள். அடுத்தவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகிறார்கள். நான் ஜபிச்சா நடக்காது, அந்த ஆள் ஜபிச்சாதான் நடக்கும், எனவே அடுத்தவர்களை சார்ந்து அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை பிரயோஜனமில்லை. இது குருட்டாட்டமான ஒரு வாழ்க்கை. என் தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அனுப்பினார். நான் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அவர்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு வழி, அவர்தான் என் கண்களுக்கு ஒளி என்று சொல்லி ஆண்டவரை நம்பி நாடி ஜீவிக்க வேண்டுமே ஒழிய மனிதர்களை நம்புவது விருதா, மாம்சத்தை நம்புவது விருதா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அவன் மேல் பற்றுறுதியாக இருக்கக்கூடியது அவிசுவாசமான வாழ்க்கையாகும், ஆண்டவருடைய தண்டனைக்கு இலக்காகும். மற்றவர்கள் நமக்கு ஜெபிப்பது நல்லது, அதில் ஐக்கியம் உண்டு, அதில் விசுவாசத்தில் உறுதிப்படலாம், நல்லது. ஆண்டவரை சொன்னாரே எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி, அப்போஸ்தலர்களை சொன்னார்களே சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதில் பாசம் உண்டு, உறவு உண்டு, ஐக்கியம் உண்டு, உறுதி உண்டு. சேர்ந்து ஜெபிப்பதினாலே இன்னும் விசுவாசத்திலே வளரலாம். ஆனால் நான் ஜெபித்தால் நடக்காது. நான் ஒரு பாவி, பாவ பழக்கங்கள் அநேகம் இடத்துல உண்டு, ஆனால் இவற்றையெல்லாம் விட்டுவிட எனக்கு இஷ்டமில்லை. ஆனாலும் எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும். நான் ஜெபித்தால் நடக்காது, காரணம் நான் பாவி, மனம் திரும்புதலிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. எனவே காரியம் நடப்பதற்காக ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனை பிடிப்பேன், அவனிடத்தில் காரியங்களை சொல்லி அவனை எனக்காக ஜெபிக்க சொல்வேன். தப்பு. ஆண்டவரோடு உறவு கொள்ளுங்கள், ஆண்டவரோடு உரையாடுங்கள், உறவாடுங்கள். குருட்டாட்டமான விசுவாசத்திலும் அறிவில்லாத விசுவாசத்திலும் நம்பிக்கை வைத்து உங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். சிலர் அறிவில்லாமல் தேடுவார்கள், சிலர் குருட்டாட்டமாக தேடுவார்கள், சிலர் அவசரத்திற்காக தேடுவார்கள். கர்த்தரை தேடவே மாட்டார்கள். சில சமயங்களிலே முக்கியமான நிர்கதியான இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தரை தேடுவார்கள். காரியம் நடந்ததும் அவரை தூக்கி தூரப்பட்டு விடுவார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே, சிலருக்கு கறிவேப்பிலை பிடிக்கும், சிலருக்கு கறிவேப்பிலை பிடிக்காது. சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த கறிவேப்பிலை எடுத்து தூர வைத்து விடுவார்கள். குழம்பு பண்ணுவதற்கு, கறி சமைப்பதற்கு கறிவேலை தேவை. அதில் மனம் உண்டு, அதில் சுவை உண்டு. இருப்பினும் சிலர் தூர தூக்கி போட்டு விடுவார்கள். அதுபோல கர்த்தரை கறிவேப்பிலை போல வைத்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகள் உண்டு. காரியத்திற்காக அவருடைய காலை பிடிப்பார்கள், காரியம் முடிந்தவுடனே ஒதுங்கி விடுவார்கள். இது அவசரத்திற்கான தேட்டான், நன்றி இல்லாத ஒரு தேடுதல். அது மட்டுமல்ல, அற்புதம் தேடக்கூடிய கூட்டம். அற்புதத்துக்கு மட்டும் ஆண்டவர், சிலுவைக்கு ஆண்டவர் தேவையில்லை. இன்னைக்கு அநேகருடைய உபதேசமும் அப்படித்தானே இருக்கிறது. கர்த்தர் சுமந்த சிலுவையை சொல்லுகிறார்கள், நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை சொல்லவில்லை. அற்புதம், அடையாளம், அதிசயம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எப்பொழுதும் அற்புதம் செய்ய முடியும், ஆண்டவர் எப்பொழுதும் அற்புதம் செய்ய மாட்டார். அவர் அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், அற்புதங்கள் செய்வார். அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை மட்டும் கொடுப்பார். கீழ்ப்படிந்தால் வாழ்க்கையிலே விடுதலைகள் உண்டாகும். சிலருக்கு அற்புதம் தேவை, ஆலோசனை தேவையே இல்லை, கீழ்ப்படிய மாட்டார்கள். கிளிப்பிள்ளைகள் போல. தேவனுக்கு தேவை கிளிப்பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு தேவை கீழ்ப்படுகிற பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவரை தேடக்கூடிய தாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதிகாலையிலே தேடுகிறான், வறண்ட இடத்திலே தேடுகிறான், பரிசுத்த ஸ்தலத்தை வாஞ்சிக்கிறான். ஆசரிப்பு கூடாரம், ஆண்டவருடைய ஆலயம், அதை வாஞ்சித்து தாகத்தோடு இருப்பதாக தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆலயம், தேவன் தங்கியிருக்கும் ஆலயம், தேவ ஆவியானவர் அசைவாடும் ஆலயம். அந்த ஆலயத்தை குறித்த வாஞ்சை உங்களுக்கு உண்டா? ஆலய ஆராதனைக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாசம் ஆச்சு? கர்த்தருடைய ஆலயத்தை கருதுங்கள். அந்த ஆலயத்தை நீங்கள் அல்ல தட்டாதிருங்கள், அலட்சியம் பண்ணாதிருங்கள். தாவீது ராஜா ஒரு பெரிய ராஜா, 12 கோத்திரங்களையும் ஆண்ட ராஜா, அப்பேற்பட்ட ராஜா
வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்தை காண வாஞ்சியாக இருக்கிறேன் என்று சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறானே. 122 சங்கீதம் 1 வசனத்திலே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்திலே ஆக தாகமுள்ள ஜீவிகளாக விசுவாசிகளாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே திருப்தியாக வாழ வேண்டும் என்றால், பூரண சமாதானத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆதரவு எல்லாமே நமக்கு தேவை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்திலே அவரை சந்திக்க ஆசைப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது, ஆண்டவரை வழிபட நீங்கள் அங்கே செல்லும் பொழுது விசேஷமான பிரசன்னத்தினாலே நீங்கள் சந்திக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை அறிந்து உணர்ந்து அனுபவிக்கத்தக்கதாக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆக முதலாவதாக தாவீதினுடைய தாகத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாக தாவீதினுடைய திருப்தியை பார்க்கிறோம். என்ன திருப்தி? அந்த திருப்தி எப்படி வந்தது? 5ஆம் வசனம் பாருங்கள். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். எப்போ? ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை வழிபடும் பொழுது. நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். திருப்தியான ஒரு வாழ்க்கை, ஆத்துமா அதனாலே செழிக்கிறது என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து ஆனந்த களிப்பு உண்டாகிறது என்று சொல்லியும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனந்த களிப்பு, முதலாவதாக ஆத்துமா செழிப்பு, இரண்டாவதாக ஆனந்த களிப்பு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் பிலிப்பியருக்கு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதுவது தாவீதினுடைய வாழ்க்கையிலே சொந்தமாகிறது. இன்பமான ஒரு வாழ்க்கை, இனிமையான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கை. உலகத்திலே எதுவும் நமக்கு திருப்தி தராது. உன்னத தெய்வமே நமக்கு திருப்தி, உன்னத தெய்வமே நமக்கு திருப்தி தரக்கூடியவர். பெப்சி பார்த்துருக்கீங்க, குடிச்சிருக்கீங்க. சில வெளிநாடுகளிலே பெப்சி கோலா என்று சொல்கிறார்கள். அந்த பாட்டிலை பார்த்து அல்லது கேனை பார்த்து பெப்சி கோலா என்று சில வெளிநாடுகளிலே அது அழைக்கப்படுகிறது. அந்த பெப்சி கோலா என்ற அந்த கேன், அதற்கு கீழே எழுதியிருக்கிறார்கள் ரெஃப்ரெஷிங் பட் நாட் ஃபில்லிங் என்று எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்கிறார்கள் தமிழிலே? புத்துணர்ச்சி ஊட்டும் ஆனால் பூரணப்படுத்தாது, புத்துணர்ச்சி ஊட்டும் ஆனால் பூரணப்படுத்தாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசாபாசங்களும் நன்மைகளும் அதிசயங்களும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் புத்துணர்ச்சி ஊட்டும் ஆனால் பூரணப்படுத்தாது. நாம் கிறிஸ்துவுக்குள் மட்டுமே சகலவற்றிலும் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சம்பூரணமான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்றால், சந்தோஷமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் ஆண்டவர் பேரிலே பசி தாகத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக முதலாவதாக ஆத்துமா செழிப்பு, இரண்டாவதாக ஆனந்த களிப்பு. இந்த காரியங்கள், இந்த நன்மைகள், இந்த விசேஷமான ஆசீர்வாதங்கள் தாவீதுக்கு சொந்தம். எப்போ? ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை வழிபடும் பொழுது, கர்த்தருக்கு முதலிட முக்கியத்துவம் கொடுத்து அவரோடு உறவாட தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது. கிரேக்க புராணத்தில் ஒரு கதை. டன்டலஸ் என்று ஒரு ராஜா இருந்தார். அந்த டன்டலஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் டன்டலைஸ் என்ற வார்த்தை உண்டாகிறது. டன்டலைஸ் என்றால் என்ன அர்த்தம்? வெறுப்பூட்டுவது, எரிச்சல் ஊட்டுவது என்பதாகும். இந்த மன்னன் டன்டலஸ் என்பவன் தண்ணீருக்குள்ளே அவனை சங்கிலிகளினால் கட்டி போட்டிருந்தார்கள். கழுத்துக்கு மேலே மட்டும் அவன் சுவாசிப்பதற்காக ஒரு வசதி பண்ணி கொடுத்திருந்தார்கள் ஒழிய, கழுத்துக்கு கீழே தண்ணீருக்குள்ளே கிடக்கிறான். அவன் தலைக்கு மேலே ஒரு திராட்சைப்பழ கொலை தொங்குகிறது. அவன் கழுத்துக்கு கீழே தண்ணீர், அதிலேயே கிடக்கிறான், அசைய முடியவில்லை. சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறானே. தாகம் மிகுந்து அவன் தண்ணீரை குடிக்க தலையை கீழே தாழ்த்தும் பொழுது
தண்ணீர் கீழே சென்று விடுகிறது. தாகம் தீர்க்கப்படவில்லை. சாப்பிடுவதற்காக வாயை பிளந்து தலை உயர்த்தும் பொழுது அந்த திராட்சை கொலை மேலே சென்று விடுகிறது. திராட்சை கொலை மேலே செல்லுகிறது, தண்ணீர் கீழே செல்லுகிறது. தண்ணீரும் குடிக்க முடியவில்லை, திராட்சை பழத்தையும் புசிக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, குடிக்க முடியவில்லை. டெண்டலைஸ், வெறுப்பூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிபூரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சஞ்சலமான, சங்கடமான, நிற்கதியான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிலும் திருப்தி இல்லை, எதிலும் நம்பிக்கை இல்லை, வேண்டியது எதுவுமே கிடைக்கவே இல்லை, விருப்பமானது எதையுமே அனுபவிக்க முடியவில்லை. வெறுப்பான ஒரு வாழ்க்கை, எரிச்சலான ஒரு வாழ்க்கை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவரிடத்தில் வாருங்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே. ஆக ஆண்டவரை விட்டால் இந்த உலகத்திலே திருப்தி இல்லை. ஆண்டவர் இல்லை, அதிருப்தி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாகும். ஆக கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது 7ஆம் வசனத்திலே அவர் நமக்கு துணை செய்வார், அவருடைய செட்டைகளின் மறைவிலே நாம் வந்தடைவோம் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவு என்று சொல்லும் பொழுது கழுகுகளின் சட்டைகளை கற்பனை பண்ணக்கூடாது, கோழிகளின் சட்டைகளை கற்பனை பண்ணக்கூடாது. உடன்படிக்கை பட்டியை மூடியிருக்குமே சட்டைகள், கேருபீன்களின் சட்டைகள், பாதுகாக்கக்கூடிய சட்டைகள், உடன்படிக்கை பட்டியையே பாதுகாக்கக்கூடிய சட்டைகள். அந்த சட்டைகளின் மறைவிலே நாம் வந்தடைவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7ஆம் வசனத்திலே துணை செய்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, செட்டைகளினாலே மூடி நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் மட்டுமல்ல, 8ஆம் வசனத்திலே அவருடைய வலதுகரம் கை கொடுக்கக்கூடிய கரம். ஆண்டவர் கை கொடுக்கும் தெய்வம். வலது கரத்தினாலே நம்மை தாங்கி வழி நடத்துகிறார். அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய கரம் வலது கரம். கர்த்தர் நம்முடைய வலது கரம் அதிகமாக நமக்கு பயம் தரக்கூடியவர். அதிக வல்லமையுள்ள கரம் வலது கரம். அது மட்டுமல்ல, நிறைய காரியங்களை வலது கரத்தின் மூலமாகத்தான் நாம் செய்கிறோம். வேலைகளை செய்கிறோம், டைப் பண்ணுகிறோம், எழுதுகிறோம். எத்தனையோ காரியங்கள் வலது கரத்தினாலே செய்யப்படுகின்றன. ஆண்டவர் நம்முடைய வலதுகரமாக இருக்கிறார். அவருடைய வலதுகரத்தினாலே நாம் பராக்கிரமம் செய்வோம். பாதுகாப்பு மட்டுமல்ல, பராமரிப்பு மட்டுமல்ல, பராக்கிரமம் அவருடைய வலதுகரத்தின் மூலமாக நமக்கு கிட்டுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வலதுகரத்திற்குள்ளே அடங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய வலதுகரத்தின் கீழே அடங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆக முதலாவதாக தாவீதின் தாகம், இரண்டாவதாக தாவீதின் திருப்தி, மூன்றாவதாக தாவீதின் தியானம். 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 6ஆம் வசனம் முதலாகவே பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. ஆக மூன்றாவதாக தாவீதினுடைய தியானம். படுக்கையிலே ராட்சாமத்திலே கர்த்தரை தியானிக்கக்கூடிய ஒரு மனுஷன், அதிகாலையிலே தியானிக்கக்கூடியவன், படுக்கையிலே கண்களை மூடுவதற்கு முன்பும் தியானித்து படுக்கக்கூடிய மனுஷன். அந்த தியான வாழ்க்கையை நாமும் பின்பற்றினால் எவ்வளவு நலமானது. வாழ்க்கையின் ஆரம்பம் தியானம், ஒரு நாளின் ஆரம்பம் தியானம், ஒரு நாளின் முடிவு தியானம். தியானமுள்ள வாழ்க்கை நம்முடைய ஆத்துமாவை வலுவாமல் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வலதுகரம் நம்மை பற்றி கொண்டு நமக்கு வாழ்வளிக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. வாய்மையை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் வழியும் வாழ்வும் வாய்மையுமாயிருக்கிறார். அந்த கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாய்மை, பொய் சொல்லாதது, உண்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே நாம் வசிக்கிறோம்.
அது மட்டுமல்ல, தாவீது, சங்கீதக்காரன் தாவீது சத்துருக்களை பழிவாங்கவில்லை. அந்த பழிவாங்குதலை கர்த்தர் கையிலேயே ஒப்பு கொடுத்து விடுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சத்துருக்களை எண்ணுகிறான், அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விரோதங்களையும் குரோதங்களையும் எண்ணுகிறான். இருப்பினும் அவர்களை கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுத்து வாழ்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாரையும் பழிவாங்காதேயுங்கள். ஒருவேளை பழிவாங்க முடியவில்லை என்று எண்ணி மனதிலேயே அவர்களை பழிவாங்குவது போல கற்பனை பண்ணி வாழாதிருங்கள். உங்களுடைய புத்தி கட்டுப்போகும், உங்களுடைய மனம் கரைப்படும். பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஆக பழி வாங்காமல் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் பேரிலே தாகத்தோடு அவருக்குள்ளான திருப்தியோடு காலையிலும் மாலையிலும் கர்த்தரை தியானித்து வாழ்வீர்கள் என்றால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளுமே உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 63ஆம் சங்கீதத்திலிருந்து ஆழமான சில செய்திகளை நாங்கள் கற்று தியானிக்க நீர் எங்களுக்கு அருள் கூர்ந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உன் பேரிலே நாங்கள் தாகத்தோடு வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்மிலை மட்டுமே திருப்தி உண்டு என்று கண்டு உம்மிலை மட்டும் நாங்கள் பற்றுறுதியோடு ஜீவிக்க நீர் எங்களை ஆசீர்வதியும். மேலாக காலையிலும் மாலையிலும் இரவிலும் உம்மை தியானிக்கக்கூடிய வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு நாங்கள் இடம் கொடுக்கத்தக்கதாக சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழவும், சத்துருக்களை கூட நாங்கள் நேசித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு உதவி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.